அன்பு தெய்வத்தின் குரல் முதல் பகுதி. உலகத்தில் நாம் காணுகிற அன்பை 3 வகைகளாக பிரிக்கலாம். மகான்கள், யோக்கியர்கள், சத்திய சந்திரர்கள், பரோபகாரிகள், ஞானிகள், அனுக்கிரக சக்தி வாய்ந்த உத்தமர்கள் ஆகியோரிடம் அவர்களது குணத்துக்காக அன்பு ஏற்படுகிறது. பந்துக்களுடன் சிநேகிதர்களுடனும் சேர்ந்து பழகுவதால் அவர்களிடம் ஒருவித அன்பு உண்டாகிறது. மூன்றாவது, ஒரு காரியத்துக்காக, லாபத்துக்காக சிலரிடம் அன்பு வைக்கிறோம். உதாரணமாக, வியாபாரத்தில் சகாயம் செய்வார் என்பதற்காக ஒரு தனிகரிடம் அன்பு பாராட்டுகிறோம். சம்பளம் கொடுக்கிறார் என்பதால் எஜமானரிடம் அன்பாக இருக்கிறோம். இந்த மூவகை அன்பும் உண்மையானதல்ல, சாஸ்வதமானது அல்ல. எஜமானர் நீ போய்விடு என்றால் உடனேயே நம் அன்பும் போய்விடும். பழகினவர்கள் தூரதேசம் போனாலோ, காலாவதி அடைந்தாலோ, வேறு விதத்தில் அவர்களுடன் பழக்கம் போய்விட்டாலோ நாளடைவில் அன்பும் போய்விடுகிறது. முதலில் பிரிவின் போது அழுத அழுகை அப்புறம் எப்படியோ மறைந்து விடுகிறது. உண்மையான அன்பானால் அந்த அழுகை என்றைக்கும் அப்படியேதானே இருக்க வேண்டும். உத்தமமான புருஷர்களான மகான்களிடம் வைக்கும் அன்பு கூட நிரந்தரம் இல்லை. மகான்களிடம் உத்தமமான குணம் குறைந்தால் அல்லது குறைந்ததாக நமக்கு தோன்றினாலே போதும், அவரிடம் வைத்த அன்பும் குறைந்து விடுகிறது. மூவகை அன்பும் காரணத்தால் ஏற்பட்டவை, எனவேதான் அவை நிரந்தரமாக இருக்கவில்லை. உத்தம புருஷர்களிடம் இன்ன குணம் இருக்கிறது என்பதால் அந்த குணத்தை காரணமாக கொண்டே அன்பு வைக்கிறோம். அதோடு அவர்கள் நம்மை உத்தாரணம் செய்வார்கள், அதாவது உயிர்ப்பார்கள் என்ற சுய காரியமும் உள்ளூர இருக்கவே செய்யும். இப்படியெல்லாம் எக்காரணமும் வியாஜபமின்றி பிரியமாக இருப்பதுதான் உண்மை அன்பு. ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி, அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுக்கிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி, அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட அன்பு யாருக்காவது இருக்கிறதா? ஒரே ஒருவருக்கு இருக்கிறது. சுவாமி தான் அந்த ஒரே ஒருவர். சுவாமிக்கு நம்மிடம் இருக்கும் அன்புக்கு ஒரு காரணமும் இல்லை. காரணத்தை அவர் பாராட்டுவதாக இருந்தால் நமக்கு ஒரு வேளை சோறு கூட போட மாட்டார். நம் பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நம்மை இந்த மட்டும் காப்பாற்றுபவர் அன்புமயமான பரமேஸ்வரனே. இந்த பரமசிவ அன்பின் திரிவே உலகில் காணும் 3 வகை அன்புகளும். அந்த காரணமற்ற பரமசிவ அன்பை நாமும் அபியசிக்க வேண்டும். தப்பு செய்பவன் என்று காரணம் பார்த்து நாம் ஏன் ஒருவனை வெறுக்க வேண்டும்? நாமே தப்பு செய்கிறோம். அப்போது நம்மை நாமே உதறி தள்ளுகிறோமா? அப்படியே மற்றவர்களிடத்திலும் இருக்க வேண்டும். மகா பெரியவர்களிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் அவனிடமே அதிக அன்பு வைக்க வேண்டும். நாம் தப்பு செய்வது போலவே இவனும் செய்கிறான், இவன் மனம் இவனை இப்படி தூண்டுகிறது, அந்த மனதை நல்லதாக்க முயற்சி பண்ணுவோம் என்று நினைக்க வேண்டும். ஈஸ்வர கிருபையால் அனுக்கிரக சக்தி பெற்றிருப்பவர்கள் அதை கொண்டு பாவியிடம் உள்ள பாவங்களை நிவிருத்தி பண்ணுவதையே முக்கியமாக கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் ஒரே ஒரு மனிதரிடம் காரணமில்லாத தூய அன்பை வைக்க பழகிவிட்டால் பின்னால் அதுவே நம்மை அன்புமயமாக்கி அந்த அன்பை எல்லோரிடமும் பரப்ப உதவி புரியும். குருவிடம் இவ்விதம் பயன் எதிர்பாராமல் பூரண அன்பு வைக்க பழக வேண்டும் என்பது பெரியோர்கள் ஏற்படுத்தியுள்ள விதி. குருவிடம் காரணம் பார்க்காமல் வியாஜம் இல்லாமல் அன்பு செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். பின்பு அந்த அன்பு தருகிற ஆனந்தத்தில் பழகி பழகி லோகம் முழுவதும் குருவாக நினைத்து சமஸ்த பிராணிகளிடமும் காரணமில்லாத சமமான அன்பு செலுத்த வேண்டும். லோகம் முழுவதும் அன்பை நிரப்பினால் அதுவே ஆனந்த நிலை, அதுவே பரிபூர்ண நிலை, அதுவே பரமசாந்தி.